ஹே குட் மார்னிங் எவ்ரிவன். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி தேதி பார்த்தீங்கன்னா 15 ஜூன் 2026 திங்கட்கிழமை. தினமணியில் இருக்கிற சில இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் பார்க்கலாம். ஸோ ஹெட்லைன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பாதுகாப்பு வர்த்தக உறவை மேலும் வலுப்படுத்த உறுதி, பிரான்ஸ் அதிபருடன் பிரதமர் மோடி பேச்சு. ஸோ நம்மளுடைய பிரதமர் அவர்கள் நேற்று நம்ம பார்க்குறோம் இல்லையா, ஒரு வாரம் வந்து ஒரு வெளிநாட்டு பயணம் போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. எங்கெங்கன்னா ஃப்ரான்ஸு, அப்புறம் ஸ்லோவாக்கியா, நெக்ஸ்ட்டு மறுபடியும் ஃப்ரான்ஸ் வராரு. ஓகே. ஸோ நேற்று ஃப்ரான்ஸ் போய் இறங்கியிருக்காரு. அங்கே மிகப்பெரிய உற்சாக வரவேற்பும், அதே மாதிரி சில வர்த்தக ஒப்பந்தங்களும் வந்து கையெழுத்தாகிருக்கு. சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸோடைய அதிபர் நமக்கு தெரியும், இமானுவல் மேக்ரோன். ஓகே. ஸோ நேற்று ஃபுல்லாகவே இப்போ டிஸ்கஸ் பண்ணி நல்ல ஒரு உறவை மேம்படுத்துறதுக்காக சில டிஸ்கஷன்ஸ் போயிருக்கு. ஓகே. அதே மாதிரி இந்தியாவுடைய 11வது பெரிய முதலீட்டாளராக வந்து ஃப்ரான்ஸ் இருக்குது. சரிங்களா? நம்மளுடைய அந்த வர்த்தக தொகை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 15.19 பில்லியன் டாலர். ஓகே, முந்தைய ஆண்டில். சரியா? ஸோ நம்மளுடைய 11வது பெரிய முதலீட்டாக தான் ஃப்ரான்ஸ் இருக்குது. அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகே, சரி. அடுத்து பார்த்தோம்னா ஸ்ட்ரைட்டாக கண்டென்ட் கொள்ள போயிடலாம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா, முடிவுக்கு வந்த மீன்பிடி தடைக்காலம் 61 நாட்களுக்கு பிறகு கடலுக்கு சென்ற மீனவர்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு தெரியும், இந்த மீன்பிடி தடைக்காலம் வந்து இந்த சம்மர் டைமில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா? கிட்டத்தட்ட ஏப்ரல்லேருந்து ஒரு ஜூன் வரைக்கும், ஏப்ரல் 15 டு ஜூன் 14, 2 மந்த்ஸ் இருக்கும். அதுவும் வந்து 2 விதமாக பிரிச்சிருப்பாங்க நம்மளுடைய கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்ரூவல் படி. ஈஸ்ட் கோஸ்ட், வெஸ்ட் கோஸ்ட் சொல்லிட்டு. சரியா? ஸோ ஈஸ்ட் கோஸ்ட்டில் இப்போ முடிஞ்சதுன்னா, வெஸ்ட் கோஸ்ட்டில் வந்து ஜூன் 14லேருந்து சாரி ஜூன் இல்லை, ஜூன் 10லேருந்து ஆகஸ்ட் வரைக்கும் கொஞ்சம் நேரம் போகும். சரிங்களா? ஜூலை சம்திங், ஆகஸ்ட் சம்திங் வரைக்கும் போகும். அது என்னென்னு கொஞ்சம் நெட்டில் பார்த்துக்கோங்க, அது வந்துருச்சு. ஓகே. ஸோ இப்போது ஒரு செட் ஆஃப் இந்த மீன்பிடி தடைக்காலம் வந்து முடிஞ்சிருக்கு. சரியா? ஸோ அதனால் நேற்று எல்லோரும் கடலுக்கு போயிருக்காங்க. இது ஏன் இந்த மாதிரி தடைக்காலம் போடுறாங்க அப்படின்னா, அப்போ தான் அந்த டைமில் தான் வந்து மீன்களுடைய இனப்பெருக்கம் வந்து நடக்கும். சரியா? மெரைன் கான்வர்சேஷனுக்காக தான் நம்ம பண்ணுறோம், கன்சர்வேஷனுக்காக தான். ஸோ அப்போ தான் அந்த மீன்கள் வந்து நல்ல இனப்பெருக்கமாகி இப்போது நிறைய மீன்கள் வந்து இருக்கும். அதனால் அந்த ஒரு தடைப்பிடிக்காலம் நம்ம அங்கே போய் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் நம்ம வந்து அந்த தடைக்காலன்றதை பின்பற்றோம். இப்போது நமக்கு டவுட் வரும், இப்போ அவங்க மீன் பிடிக்க போகணுன்னா அவங்க வாழ்வாதாரத்துக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, நம்மளுடைய கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து இதுக்காக சில ரிலீஃப்ஸை வந்து தராங்க. சரிங்களா? ஒரு ஊக்கத்தொகை மாதிரி தராங்க. அது மாதத்துக்கு 5000 to 8000 சம்திங் இருக்குது. சரிங்களா? ஸோ அதுதான். ஓகே. நம்மளுடைய தமிழ்நாடும் வந்து அது கொடுக்குறாங்க. சரிங்களா? ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஓகே, இங்கே பாருங்கள். இந்தியாவில் சீர்திருத்தங்கள் தொடரும், பிரான்ஸ் நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி. ஸோ நைஸ் நகர், ஓகே, ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய நைஸ் நகரில் பார்த்தீங்கன்னா பாரத் இன்னோவேட்ஸ், ஓகே, அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கு. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் இருக்கிற சீர்திருத்தங்களை இன்னும் ஃப்ரான்ஸ் கூட சேர்ந்து என்னென்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு நிகழ்ச்சி தான். சரிங்களா? அதான் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நாட்டில் பாதுகாப்பு, உயிர் தொழில்நுட்பம், புத்தாக்கம், ஸ்டார்ட் அப்ஸ் உள்ளிட்ட முக்கிய துறைகளில் சீர்திருத்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இந்தியாவின் சீர்திருத்த எக்ஸ்பிரஸ் அது வந்து நிற்காமல் தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஸோ அதை பற்றி தான் இங்கே இந்த பாரத் இன்னோவேட்ஸில் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க நேற்று. அதே மாதிரி உலக நாடுகளுக்கும் அழைப்பு எடுக்கப்பட்டிருக்கு, இந்தியாவில் வந்து எல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. இப்போ பிரான்ஸ் அதிபர் நம்மளை என்ன சொல்லியிருக்காரு, இந்தியாவை பற்றி என்ன சொல்லியிருக்காருன்னா, ஸ்டார்ட் அப்ஸோட நேஷ்னாலிட்டி இந்தியா தான் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு கருத்தையும் சொல்லியிருக்காரு. சரிங்களா? ஸோ ஓகே, ஜஸ்ட்டு பார்க்குறோம். இந்த பாரத் இன்வெஸ்ட் எங்கே நடந்தது அதை மட்டும் பார்த்துட்டா போதும். ஃப்ரான்ஸில் இருக்குது நைஸ் நகர். ஓகே, சரி. அடுத்து வந்தோம்னா, ஓகே, இங்கே பாருங்கள். இந்தியாவில் 100% மெத்தனால் எரிபொருள், மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி ஒப்புதல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா 80% எத்தனால், 20% பெட்ரோல்ன்ற மாதிரி நம்மளுடைய வாகனங்களுக்கெல்லாம் போட்டிருந்தாங்க இல்லையா, எத்தனால் பெட்ரோல் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, 100% எத்தனாலால் தயாரிக்கக்கூடிய அந்த எரிபொருள் வந்து அனுமதிக்கப்பட்டிருக்கு அப்படின்றத சனிக்கிழமை வந்து ஒரு கையொப்பமிட்டு அறிவிச்சிருக்காரு.
ஓகே. ஸோ, இதனால வந்து 100% எத்தனால் என்று கூறப்பட்டாலும் 93% மட்டுமே 93 முதல் 95% மட்டுமே எத்தனால் இருக்கும். அத்துடன் பெட்ரோல் மற்றும் பிற வேதிப் பொருட்களும் இருக்கும். சரிங்களா? 100% பியூர் எத்தனால் கிடையாது. அது 90-95% தான் எத்தனால் இருக்கும். சரிங்களா? ஸோ, இதுக்கான ஒரு வாகன தயாரிப்புல நம்மளுடைய ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி வந்து இறங்கியிருக்கு ஆல்ரெடி. சரிங்களா? அதான் இங்க குடுத்துருக்காங்க. ஆ ஓகே. இப்போது இருக்கும் 20% எத்தனால் கலப்பு எரிபொருள் வாகனம் 100% எத்தனால் எரிபொருளுக்கு மாற்றுவது எளிதாக இருக்கும். ஏற்பட வாகன என்ஜின்கள், எரிபொருள் அமைப்பு உள்ளிட்டவற்றில் மாற்றங்கள் இருக்கும். ஓகே. மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. சரி. அடுத்து பார்த்தீங்கன்னா, உலகின் மிகப்பெரிய மருத்துவ காப்பீடு திட்டத்தை கொண்ட நாடு இந்தியா. ஸோ, அதான் ஒண்ணும் இல்ல. ஆக்சுவலா மோடி அவர்கள் பதவியேற்று 12 ஆண்டுகள் முடிஞ்சிருச்சு. ஸோ, அதனால அவங்களுடைய கீ ஸ்கீம்ஸ்ன்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு திட்டங்கள பத்தி டெய்லி வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. சரிங்களா? அந்த வகையில பார்த்தீங்கன்னா, ஆயுஷ்மான் பாரத் இன்சூரன்ஸ் ஸ்கீம். ஸோ, எல்லாருக்கும் இன்சூரன்ஸ் காமனான இன்சூரன்ஸ் 5 லேக்ஸ் குடுப்பாங்கல்ல. அந்த ஒரு இன்சூரன்ஸ் ஸ்கீம் பத்தி ஒரு பெருமையா சொல்லியிருக்காங்க. ஆ அதுதான். இப்போ நீங்க சோசியல் மீடியால கூட பார்த்தீங்கன்னா, 12 இயர்ஸ் ஆஃப் ஸ்வச் பாரத் அப்படின்ற ஒரு இது போயிட்டுருக்கு இல்லையா? ஓகே. அடுத்து வந்தோம்னா, வேற அளவுக்கு பெருசா செய்திகள் இல்ல. நம்ம நாளைக்கு செய்தித்தாள்ல சந்திக்கலாம். ஓகே.